ஸோ ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை உள்ளே இம்போர்ட் பண்ணிவிட்டு செலக்ட சப்ஜெக்ட் கொடுத்து உங்கள் இமேஜை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ Ctrl+J ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் டூப்ளிகேட் ஆகிடும். இப்போது டூப்ளிகேட் ஆன இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி இன்னொரு டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது டூப்ளிகேட் பண்ண இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுத்துக்கிறேன். இப்போது ஃப்ளிப் பண்ண இந்த இமேஜை எடுத்துகிட்டு வந்து ப்ரீவியஸாக வச்சுருக்க இந்த இமேஜுக்கு கீழே ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி அலைன் பண்ணிக்கிறேன். இப்போது அலைன் பண்ண இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர்ஸில் டிஸ்டார்ட்டில் வேவ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் கொடுத்துருக்க இந்த செட்டிங்ஸை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இந்த எஃபெக்ட் வந்துடும். இதை இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக மாற்றுறதுக்கு ஃபில்டர்ஸில் பிளரில் மோஷன் பிளர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஆங்கிள் 0 கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் அரௌண்ட் 25 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா உங்களால் இந்த எஃபெக்டை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதை மறக்காமல் சேவ் பண்ணிவிட்டு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.